வணக்கம் மக்களே. உரிமை தொகை ரூபாய் 1000 குறித்து திடீர் அறிவிப்பு ஒன்று தான் வெளியாயிருக்கு. இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் பயனாளிகள் குறிப்பிட்ட தகுதிகளை பூர்த்தி செய்தால் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டு மாதம் 1000 ரூபாய் நிதி பெற முடியும். இருந்தாலும் வேறு உதவித்தொகை பெறுபவர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாக பெண்கள் கூறுகின்றன. எந்தெந்த திட்டங்களில் உதவித்தொகை பெறுபவர்கள் எல்லாம் இந்த திட்டத்திலும் விண்ணப்பித்து உரிமை தொகை பெறலாம் என்பதை பார்க்கலாம். ஆண்டுக்கு ரூபாய் 2.5 லட்சத்திற்கு கீழ் வருமானம் ஈட்டும் குடும்பங்கள் 5 ஏக்கருக்கு குறைவாக நன்சை நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவாக புன்சை நிலம் வைத்துள்ள குடும்பங்கள் ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்திற்கு 3600 யூனிட்டிற்கும் குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்களை சேர்ந்த குடும்ப தலைவிகள் இதற்கு விண்ணப்பம் செய்ய முடியும். அது தவிர மாற்றுத்திறனாளிகளின் நலத்துறையால் வழங்கப்படும் அறிவுசார் மாற்றுத்திறன், கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறன், முதுகு தண்டுவடம், தண்டுவடம் மரப்பு நோய் மற்றும் பார்க்கின்சன் நோய் மாற்றுத்திறன், தசை சிதைவு நோய் மாற்றுத்திறன், தொழுநோய் மாற்றுத்திறனாளிகளுக்கான பராமரிப்பு உதவித்தொகை பெறும் உறுப்பினரை கொண்ட குடும்பங்கள் விண்ணப்பிக்க தகுதியானவை என அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வகைப்பாட்டினர் திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எவ்வித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். இந்திரா காந்தி முதியோர் ஓய்வூதிய தேசிய திட்டம், முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியங்களிலிருந்து முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள ஓய்வூதியதாரர் அல்லது தகுதி வாய்ந்த பெண்களும் திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எவ்வித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் ஆகின்றனர். மேலும் வருவாய்த்துறையின் கீழ் மாற்றுத்திறனாளிகள், ஓய்வூதியம் பெறும் மாற்றுத்திறனாளிகள் தவிர அக்குடும்பத்தில் உள்ள தகுதி வாய்ந்த பெண்களும் திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எவ்வித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கூறப்பட்டுள்ளது. இதில் குறிப்பிட்டுள்ள காரணங்களுக்கான உங்கள் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் மீண்டும் ஒரு முறை விண்ணப்பம் செய்யலாம். அது உரிய அதிகாரிகளிடம் இது தொடர்பான எடுத்துரைக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த முறையில் விடுபட்ட பெண்களும் மாதம் 1000 ரூபாய் பெற தகுதி பெறுகின்றனர். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 ஓய்வூதியம் பெறக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதற்கான தீர்வை தான் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லியிருக்காங்க. மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.